தேவனுடைய வார்த்தையை கேட்கிற, அந்த வார்த்தையின் சத்தத்தை கவனமாக கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தையை அவருடைய சிருஷ்டிகள் எல்லாமே கேட்கும். ஆமாம், கடல் கேட்கும். இறையாதே அமைதலா இருன்னு சொன்ன உடனே அந்த கடல்ல எழும்புன பெரிய அலை அப்படியே அமைதி ஆயிடுச்சு. சமுத்திரத்துக்கு நேர கையை நீட்டி கடலை ரெண்டா பிரிக்கிறதுக்கு கை நீட்டினோன்னு கடல் ரெண்டா பிரிஞ்சிருச்சு. அவருடைய வார்த்தையை எல்லாமே கேட்குது. அத்திமரத்தை பார்த்தாரு, சாப்பிட எதுனா இருக்குமான்னு பார்த்தாரு, பழமே இல்லை. நீ பட்டுக்கோ அப்படின்னாரு, பட்டு போயிடுச்சு. அவர் சொன்னா உடனே அது கேட்குது. மரம் கேட்குது, கடல் கேட்குது, மலை கேட்குது. ஆமாம், பாகம் 32வது அதிகாரத்தில் வானங்களே செவி கொடுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னார். வானம் கேட்குது. பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக அப்படின்னு சொன்னார். பூமி அவர் சொல் பேச்சு கேட்குது. அப்போ அவர் பேசுறத கேட்கறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதனால நாம் கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்க வேண்டும். யாக்கோபின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கேட்பதற்கு தீவிரமாயும் அப்படின்னு. தேவனுடைய வசனத்தை நம்ம கேட்க 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 நம்முடைய ஆவியிலையும் ஆத்மாவிலையும் சரீரத்திலையும் நம்ம ஒரு புது பலனை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அந்த பூமிக்குரிய வாழ்க்கையில ஒரு புதிய மனுஷனா நாம் மாறிடும். ஆமா, புதிய பலனை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, புது மனுஷனாவே நம்ம மாறிடும். ஏன்னா நம்ம மனுஷனுடைய சத்தத்தை வாரத்துல 6 நாள் கேட்கிறோம். 7வது நாள்லயும் 22 மணி நேரம் 22 மணி நேரம் கேட்கிறோம். அந்த 7 நாள்ல ஒரு 2 மணி நேரம் மட்டும் கடவுள் நம்மோடு கூட பேசக்கூடிய சத்தத்தை கேட்பதற்கு நம்ம ஆயத்தமாகணும். சத்தத்தை டிவியில கேட்கலாம், வாட்ஸ்அப் மொபைல்ல கேட்கலாம், இல்ல போன்ல கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். ஆனால் பரிசுத்த ஸ்தலத்தில் கேட்பது. ஆமா, ஆண்டுடைய வார்த்தை சொல்றது பைபிள்ல, தேவன் பூமியிலே உண்டு பண்ணி வைத்திருக்கக்கூடிய பூமியிலே இருக்கக்கூடிய பூமிக்குரிய வாசஸ்தலம், வானத்தின் வாசல், பரலோகத்திற்கு நம்மை அழைத்து கொண்டு செல்வதற்காக தேவனால் கொடுக்கப்பட்ட வானத்தின் வாசல், அதுதான் பூமிக்குரிய ஆலயம். இந்த ஸ்தலத்துல பரிசுத்தமான பேச்சுக்கள் மட்டும்தான் இருக்கணும், இருக்கும். அதனால இந்த இடத்துல நம்ம கேட்கக்கூடிய சத்தம் அது பரிசுத்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆலயத்திலிருந்து அவர் நமக்கு அனுப்புகிற வார்த்தைகள். அதை நம்ம கவனமா கேட்கும்போது அது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை எப்போதுமே அது கொடுப்பதாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால அவனுடைய வார்த்தை சொல்லுது, மனுஷன் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வார்த்தையினால் உன்னை பிழைக்க வைக்கிற தேவன். இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பைபிள் இருக்கு. ஏற்கனவே 2 இடங்களில் அந்த செய்தியை நான் கொடுத்துட்டேன். ஆமாம், ஒன்று இந்த மாதம் இரவு ஜெபத்தில் அதை குறித்து கொஞ்சம் பேசினேன். நேற்றைய தினத்தில் மாலை நேரத்தில் செஞ்சியில் அதை குறித்து கொஞ்சம் பேசினேன். இன்னைக்கு அதை குறித்து இன்னும் கொஞ்சம் இப்போ நம்ம கவனிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் அது மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறதுனால அதை மறுபடியும் சொல்லி பரிசுத்த தேவன் சொல்வதனாலே அதை நாம் பேசும்படிக்கு பரிசுத்த தேவன் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? கேட்க ஆயத்தமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்மோடு இருக்கிறவர். இன்றைக்கு காலையில கொடுத்த செய்தி மறக்காம நீங்க பாருங்க. நைட்ல தூங்குறதுக்கு முன்னாடி வீட்டில் எப்படி வேணாலும் பார்க்கலாம், எப்படி வேணாலும் படுத்துக்கிட்டே பார்க்கலாம், உட்கார்ந்தே பார்க்கலாம், ஆமாம் பேசிக்கிட்டே கூட பார்க்கலாம், டிவியில் கனெக்ட் பண்ணி. நிச்சயமாக அது பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட காலை செய்தி அதை நீங்கள் தவறாமல் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அதை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எப்பொழுதும் கர்த்தருடைய நாமத்தினாலே. பிலிப்பியர்
3வது அதிகாரம் 20-21. பிலிப்பியர் 3:20-21. எடுத்தவங்க யாராச்சும் சத்தமா வாசிங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த வசனம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இங்க இந்த 2 வசனங்களை பார்க்கும் பொழுது இதுல இருக்கக்கூடிய முதல் விஷயம், நீ உன்னுடைய சிட்டிசன்ஷிப் எங்க அப்படின்னா நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. எங்க இருக்குது? நீ எந்த உலகத்திற்கு உரியவன்னா பரலோகத்திற்கு உரியவன் முதலாவது. இரண்டாவதாக அந்த ஊருக்கு உன்னை கூட்டிட்டு போறது யாருன்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் உன்னை அங்க கூட்டிட்டு போக போறார். சோ இங்க 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வசனம் 21வது வசனத்துல அவர் அங்க அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். அந்த வல்லமையை வெளிப்படுத்தும் போது நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அப்போ 2 விதமான சரீரங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஒண்ணு அற்பமான சரீரம், இன்னொன்னு மகிமையான சரீரம். நம்முடைய சரீரம் என்ன சரீரம்? அற்பமான சரீரம். தேவனுடைய சரீரம் என்ன சரீரம்? மகிமையான சரீரம். இந்த அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரமாக மாற்றப்படுவது, மாறுவது, அதற்கு பேர் தான் மறுரூபம். அதுக்கு பேர் தான் அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரமாக மாற்றுகிற தேவன். அதுதான் மறுரூபம். அது பேர் மறுரூபம். இந்த மகிமையான சரீரங்கிறது தேவனுடைய மகிமையை பெற்ற சரீரம். அதான் மகிமையான சரீரம். அதனால அந்த மகிமையான சரீரத்தை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது மறுரூபப்படுத்தப்பட்ட சரீரம். என்ன சரீரம்? மறுரூபப்படுத்தப்பட்ட சரீரம். மறுரூபப்படுத்துவார் அப்படின்னு இங்க போட்டிருக்கு. சரி, இப்ப 2 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51-52. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51-52. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமா, இங்க எக்காலம் தொனிக்கும் அப்படின்னு போட்டு என்ன தொனிக்கும்? இப்ப இந்த எக்காலம் தொனிக்கும் போது 2 பேர் அங்க மறுரூபமாக்கப்படுகிறார்கள். ஒன்று மரித்தோர், மற்றொருவர்கள் உயிரோடு இருக்கிறவங்க. ஒருத்தங்க யாரு? மரித்தவர்கள். இன்னொருத்தங்க யாரு? என்ன பண்ணுறது? மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்போ செத்தவனுக்கும் மறுரூபம் இருக்கு, உயிரோடு இருக்கிறவனுக்கும் மறுரூபம் இருக்கு. அற்பமான சரீரத்திற்கும் மறுரூபம் இருக்கு. சரீரமே இல்லாம செத்து போனவனுக்கும் மறுரூபம் இருக்கு. சரீரமே இல்லாம ஒருத்தர் மண்ணில் போட்டு புதைச்சாச்சுன்னு வச்சுங்க, செத்த பிறகு அவனுக்கும் மறுரூபம் இருக்கு. அவனுக்கும் புரியுதுங்களா? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உயிரோட இருக்கிறவனுக்கும் மறுரூபம் இருக்கு. ஒருத்தன் உயிரோட இருந்தான், அவன் செத்துட்டான், அவனை புதைச்சிட்டாங்க, ஆண்டவர் வரும்போது அவனுக்கும் மறுரூபம் இருக்கு. அதுதான் மகிமையின் சரீரம். அது பேர் இப்ப புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால்தான் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, நாம் மரித்தாலும் பிழைத்தாலும் கர்த்தருக்கு என்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று, பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று. அப்போ இந்த இடத்துல செத்தவனுக்கும் சரீரம் இருக்கு, உயிரோடு இருக்கிறவனுக்கும் ஒரு சரீரம் இருக்கு. செத்தவனும் உயிரோடு இருக்கிறவனும் இங்கே தேவனுடைய பார்வையில ஒன்னா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு மனுஷன் செத்தாலும் அவனுடைய சரீரம் தான் சாகுது, ஆவி சாகல. ஆவி சாகல. அவனுடைய உள்ளான மனுஷன் சாகல. ஒரு மனுஷனுக்கு 3 தன்மைகள் இருக்கு, ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்புகிறது, ஆத்மா இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறது. இந்த 3 ஒன்னா சேர்ந்தாதான் மனுஷன். தனித்தனியா பிரிஞ்சாச்சுன்னா சரீரத்தை மண்ணில் போட்டு மூடிடுவாங்க. ஆமா, இப்போ நான் பார்த்து கொண்டிருப்பது மறுரூபம். என்னது? மறுரூபம். இந்த மறுரூபத்தை நாம சரீரத்திலே பெற்றுக்கொள்வது என்பது முக்கியமல்ல. தேவனுடைய வருகையிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம். நீ உயிரோட இருந்தாலும் சரி, நீ கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தாலும் சரி, உனக்கு மறுரூபம் கன்ஃபார்ம். மறுரூபம். அந்த மறுரூபத்தை நீ இந்த பூமியிலே பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது உன்னுடைய மனதை மறுரூபப்படுது. எதை மறுரூபப்படுத்தணும்? மனசு என்ன பண்ணணும்? மனசு என்ன பண்ணணும்? ரோமர் 12:2 படிங்க. யார் சத்தம் போடுறது? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். நீ உயிரோடு இருக்கும் போதே மறுரூபத்தை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ உயிரோடு இருக்கும்போது மறுரூபத்தை பற்றி தெரிந்து கொண்டால்தான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே உன் மனம் புதிதாகும். உன் மனம் என்ன ஆகும்? மறுபடியும் இந்த வசனத்தை படிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான. இப்போ தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய பரிபூரண சித்தம் எங்க? ஒன்னு அவர் கூட சேர்க்கணும். ஒன்னு அவர் கூட. அதனால அவருடைய சித்தம் நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையுள்ள சரீரத்திற்கு ஒப்பாக அவர் மறுரூபப்படுத்துவார் அப்படிங்கறது படிச்சோம். இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஹலோ, உன்னுடைய சரீரம் மறுரூபமாகும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உனக்கு வரணும் அப்படின்னா உன்னுடைய மனசு புதுசாகும். உன்னுடைய மனசு, உன் மனசு புதுசானதான் உனக்கு தெரியும். ஓஹோ, இந்த சரீரம் மகிமை உள்ள சரீரமா மாறும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். உன் மனசு புதுசாகாத வரைக்கும் உனக்கு தெரியாது. உன் மனம் புதிதானால் தான் நீ மறுரூபமாக முடியும். எது புதுசாகணும்? மனசு புதுசாகணும். எது புதுசாகணும்? மனசு புதுசாகிற வரைக்கும் உனக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன்? ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். எல்லாரும் எடுத்து மத்தேயு 17வது அதிகாரம். மத்தேயு 17வது அதிகாரம் எல்லாரும் எடுத்துங்க. மேத்யூ chapter 17 verses 1 to 5, 1 முதல் 5 வரை ரொம்ப கவனமா இதை நீங்க படிக்க போறீங்க. இதுல இருந்து நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். ஆமா, இப்ப நீங்க படிக்க போறீங்க. இதுல இருந்து உங்ககிட்ட கொஸ்டின் கேட்க போறேன். நல்ல கவனமா கவனிச்சுக்கோங்க. ஆமா, மத்தேயு 17வது அதிகாரம் 1 முதல் 5 வரை. சரி, இப்போ யாராச்சும் ஒருத்தர் சத்தமா முதல்ல படிங்க. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும்
மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கவனமா கவனிங்க இந்த சப்ஜெக்ட். ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த 5 வசனத்துல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை பரிசுத்த தேவன் நமக்கு சொல்றார். இப்போ 1வது வசனத்தை நாம கவனிப்போம். 1வது வசனத்துல இங்க சொல்லப்பட்ட வார்த்தை, இயேசு கிறிஸ்துவோடு எத்தனை பேர் கூட போனாங்க? எத்தனை பேர் கூட போனாங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன். எத்தனை பேர் போனாங்க? 3 பேர் போனாங்க. அப்படிதானே? பேதுரு, யாக்கோபு, யோவான், 3 பேர் போனாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்கள் எத்தனை பேர்? 12 பேர். இந்த 12 பேர்ல 3 பேரை மட்டும் தனியா கூப்பிடுறாரு. 3 பேரை மட்டும் தனியா கூப்பிடுறாரு. இப்போ ஒரு 25 பேர், ஒரு 50 பேர், இல்ல ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒரு 3 பேரை மட்டும் தனியா கூட்டிட்டு போறாங்கன்னா அந்த 3 பேருக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அவங்க 3 பேர் ஸ்பெஷல். இப்போ இயேசு கிறிஸ்துவோட 12 பேர் ஊழியத்தில் இருக்கிறாங்க. 12 பேர் ஊழியத்தில் இருந்தாலும் 3 பேரை மட்டும் ஸ்பெஷலா கூட்டிட்டு போறாரு. அப்போ அவங்க எவ்வளவு காலத்தை தூக்கி விட்டு, நாங்க முக்கியமான ஆள் தான். நாங்க யாரு? முக்கியமான ஆள் தான். இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப முக்கியமான ஆள் தான். க்ளோஸ். நாங்க ரொம்ப க்ளோஸ். அதனால தான் அவர் எங்களை கூட்டிட்டு போறாரு. அதனால அந்த 3 பேருக்கும் மற்றவங்க முன்னாடி ஸ்பெஷல். நாங்க 3 பேர் தான். இயேசு கிறிஸ்து தனியா போறாரு. தனியா போகும்போது 12 பேர்ல எங்க 3 பேர் மட்டும் கூட்டிட்டு போறாருன்னா நாங்க ஸ்பெஷல். நாங்க யாரு? ஸ்பெஷல். சந்தோஷம். மற்றவங்க முன்னாடி அப்படி காலரை தூக்கி விட்டு 3 பேர் கிடக்குறாங்க. இது இந்த முதல் வசனத்துல இருக்கக்கூடிய விஷயம். இப்ப 3 பேரையும் கூட்டிட்டு எங்க போறாரு அவரு? எங்க போறாரு பாருங்க. வசனத்தை படிச்சவங்களே முடிக்கிறாங்க. 3 பேரும் இயேசு கிறிஸ்து கூட எங்க போறாங்க? மலைக்கு போறாங்க. இத சொல்றது என்னங்க உங்களுக்கு குழப்பம்? உயர்ந்த மலை. என்ன மலை? உயர்ந்த மலை. உயரம் கம்மியா இருக்கிற மலையா உயர்ந்த மலையா? உயர்ந்த மலை. நல்ல உயரமான மலைக்கு, நம்ம பர்வத மலையை விட உயரமான மலைக்கு அந்த 3 பேரை மட்டும் தனியா கூட்டிட்டு போறாரு. சரி, அந்த 3 பேரை தனியா அந்த மலை மேல கூட்டிட்டு போறாரு. இவ்வளவுதான் அந்த வசனத்துல. முதல் வசனத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் போட்டிருக்கு. எப்ப கூட்டிட்டு போறாருன்னா 6 நாளைக்கு பின்பு. அப்படின்னா 7வது நாள், 7th day, that is ஓய்வு நாள், பரிசுத்த ஓய்வு நாள். 6 நாளைக்கு பிறகு 7வது நாள் தான் கூட்டிட்டு போறாரு. அந்த ஓய்வு நாள் தான் அவர் கூட்டிட்டு போறாரு. அது உயர்ந்த மலைக்கு கூட்டிட்டு போறாரு. அது வரைக்கும் கீழே எல்லாரும் கூட சேர்ந்து ஊழியத்தை செஞ்சாரு. ஆனா இப்போ அந்த 3 பேர் மட்டும் தனியா கூட்டிட்டு மலை மேல போறாரு. அவர் போகும்போதே எப்படி தனியா போய் இருக்கலாம், வாங்க போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. ஏன்னா அவர் தனியாவே இருக்க முடியாது. எப்ப பாரு 1000, 2000, 5000, 10,000 சுத்தி பயங்கர ரஷ்ஷா இருக்கும். அவர் கிட்டவே நிக்க முடியாது. ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் டைமா வாங்க போலாம் தனியா, வாங்க போலாம் தனியா, உயர்ந்த மலைக்கு போலாம் வாங்க, சந்தோஷமா போறாங்க. இப்போ மலை மேல போயாச்சு, உயர்ந்த மலை மேல போயாச்சு. இப்போ வசனம் 2 படிங்க. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல இப்போ அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். மறுரூபம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட்ல இருந்து எது பார்த்துட்டு இருக்கோம்? மறுரூபம். இப்போ மறுரூபமான உடனே கூட இருந்த இயேசு கிறிஸ்து தான் நோயை போக்குனாரு, பேயை ஓட்டினாரு, பிசாசை ஓட்டினாரு, எல்லாத்தையும் பண்ணாரு. சாப்பாடு போட்டாரு, 5 82 5000 பேர் கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனா அப்ப இல்லாத இயேசு கிறிஸ்து மேல வந்து மறுரூபமான உடனே அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசமாயிடுச்சு. எப்படி பிரகாசமாயிடுச்சு? அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிடுச்சு.
இந்த 3 பேரும் பார்க்கறாங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான். அப்படி கண்ணை மூடாம அப்படியே பார்க்கறாங்க. ஏன்னா இதுவரைக்கும் அப்படி அவரை பார்க்கவே இல்லை. அவங்க இதுவரைக்கும் அவரை சாதாரணமா கேஷுவலா பார்த்தாங்க. ஐயரே அப்புறம் சொல்லுங்க, ஓகே, இப்படிதான் கேஷுவலா இருந்தாங்க. ஆனா மலை மேல போயிட்டு திடீர்னு பார்த்தா அவருடைய முகம் சூரியனை போல வெளிச்சமாயிடுச்சு. வஸ்திரம் பயங்கரமான வெண்மையா வெளிச்சமாயிடுச்சு. பார்த்த உடனே அவங்களுக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. ஷாக்கிங். ஏன்னா இப்படி இதுவரைக்கும் அவரை பார்க்கல. இயேசு கிறிஸ்துவ இதுவரைக்கும் அவங்க பார்க்கவே இல்லை. ஜாலியா அவர் கூட ஊழியத்துக்கு போயிட்டு ஜாலியா இருக்கிறாங்க. இப்படி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு அவர்கிட்ட அப்படிங்கறத அவங்க இதுவரைக்கும் பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறாங்க. அவருடைய முகம் சூரியனை போல, அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல. கிரேட் ஷாக்கிங், மிகப்பெரும் அதிர்ச்சி. ஆமா, இது முதல் ஷாக். என்ன ஷாக்கு? முதல். இரண்டாவது ஷாக் என்னன்னா 3வது வசனத்துல, அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். இது இரண்டாவது ஷாக். முதல் ஷாக்கு அவருடைய மூஞ்சி சூரியனை போல மாறிடுச்சு, வஸ்திரம் வெண்மையாயிடுச்சு, வெளிச்சமாயிடுச்சு. இரண்டாவது ஷாக் என்னன்னா, இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறாரு, அவருக்கு கூட மோசேயும் எலியாவும் பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மோசே எலியாவும் இயேசு கிறிஸ்து கூட பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த பேசுற சத்தம் இவங்க காதுல கேக்குது. பேசுற சத்தம், ஹலோ, பேசுற சத்தம் காதுல கேக்குது. கூட பேசிட்டு இருக்கிறது மோசே, இன்னொருத்தன் பேசிட்டு இருக்கிறது எலியா. பார்த்துட்டு இருக்கிறது இந்த 3 பேர், பேசிட்டு இருக்கிறது அந்த 3 பேர். நல்ல கவனமா கவனிங்க. இங்க 3 பேர் பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு, அங்க 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்த 3 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து அந்த 3 பேர் யாருன்னு கண்டுபிடிச்ச உடனே அவங்களுக்கு லேசா கையெல்லாம் நடுக்க ஆரம்பிக்குது. என்ன ஆரம்பிக்குது? ஏன்னா அங்க பேசிட்டு இருக்கிற மோசே 1600 வருஷத்துக்கு முன்னாடி செத்தவன். அவனை குழியில போட்டு புதைச்சாச்சு, மண்ணை போட்டு மூடியாச்சு. செத்து போனவன் 1600 வருஷம் கழிச்சு உயிரோட ஹலோ அப்படின்னு பேசிட்டு இருக்கான். யார்கிட்ட? இயேசு கிறிஸ்துகிட்ட பேசிட்டு இருக்கான். அதனால அவங்களுக்கு லேசா மயக்கம் வர மாதிரி இருக்கு 3 பேருக்கு. சரி, அவன் தான் பேசிட்டு இருக்கிறான்னு பார்த்தா இன்னொருத்தன் நிக்கிறான். அவன் உயிரோட இருக்கிறான். அவன் எலியா. அவன் எப்படி போனான் மேல? அக்னிமயமான ரதங்கள் உள்ள குதிரைகள் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான். எடுத்துக்கொள்ளப்பட்டானா இல்லையா? ஹலோ, ஒருத்தன் அடக்கம் பண்ணப்பட்டவன், ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்பட்டவன். உண்மையா பொய்யா? ஆமா. வசனத்தை படிங்க. அடக்கம் பண்ணப்பட்டவன் எப்படி? உபாகமம் 34வது அதிகாரம் 5-6. அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். பாருங்க, செத்து போனவன பிரேத குழியில அடக்கம் பண்ணவன மண்வெட்டியில 3 பிடி மண் போட்டு மண்ணை போட்டு மூடி நல்ல மாலையை போட்டு அவனுக்கு துக்க வேற கொண்டாடினாங்க. ஆமா, துக்க நாட்கள் கொண்டாடினாங்க. எத்தனை நாள் கொண்டாடினாங்க? 30 நாட்கள் துக்க நாட்கள். 8வது வசனத்தை பாத்தீங்கன்னா மோசேக்காக 30 நாள் அழுது கொண்டிருந்தார்கள். எத்தனை நாள்? 30 நாள். எங்க உட்கார்ந்து அழுதாங்க? மாலை போட்டு புதைச்சாங்க இல்லையா மோசேய? புதைச்ச இடத்துல 30 நாள் உட்கார்ந்து அழுதாங்க எல்லாரும். ஓ போயிட்டேப்பா அப்படின்னு அழுதாங்க. அப்படி செத்து போன மோசே 1100 வருஷம் கழிச்சு மலை மேல இயேசு கிறிஸ்து கூட பேசிட்டு இருக்கிறான். அதனால இவங்களுக்கு அப்படியே கேரா ஒரு மாதிரி மயக்கமா இருக்குது. என்ன நம்ம எங்க இருக்கிறோம்னு தெரியல, என்ன நடக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் ஒரு மாதிரி மயக்க நிலைமையில இருக்கிறாங்க.
சரி இதுதான் ஓகே, செத்து போன உயிரோட வந்து பேசிட்டு இருக்கிறோம் ஓகே அப்படின்னு பார்த்தா, இன்னொருத்தன் அக்கினிமயமான குதிரைகளை எடுத்துக் கொள்ளப்பட்டவன். அந்த வசனத்தை படிங்க. எல்லாத்தையும் நான் எடுக்க வேண்டியதா இருக்கு இல்லையா? ஓகே, அந்த அளவுக்கு பிரில்லியண்டா இருக்கீங்க. படிங்க. 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் எடுத்தாச்சா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11வது வசனம் படிங்க. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். எலியா சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு மோட்சத்துக்கு ஏறி போனான். ஒருத்தன் பூமியில அடக்கம் பண்ணப்பட்டவன், இன்னொருத்தன் மோட்சத்துக்கு போனான். மோட்சத்துக்கு போன எலியா, உசுரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா, இன்னொருத்தன் செத்து போனவன். இன்னொருத்தன் யாரு? ஹலோ, இதுவரைக்கும் புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. 1600 வருஷத்துக்கு பிறகு செத்தவன் உயிரோட வந்து பேசிட்டு இருக்கான். 1000 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்பட்டவன் மறுபடியும் வந்து பேசிட்டு இருக்கான். இத பார்த்த உடனே இந்த 3 பேருக்கும் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்ம கண்டிஷன் இதுக்கு மேல என்னன்னு தெரியாது. ஏன்னா இவர் யாருன்னு இவ்வளவு நாள் தெரியாம இருந்துச்சு. ஏதோ ஜாலியாக கூட வந்துட்டு இருந்தோம். இப்ப பார்த்தா இவர் வேற லெவல். இவர் யாரு? வேற லெவல். செத்தவன் வந்து பேசுறான், வாரத்துக்கு ஒருத்தர் இறங்கி வரான். எலியா மோட்சத்துக்கு போனது ரிட்டர்ன் வரான். அவன் இருந்து பேசிட்டு இருக்கான். ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற பயம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. பாருங்க, வந்த உடனே இப்போ 4வது வசனம் படிங்க. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். இப்ப பேதுரு மாம்சம் இல்லையா, பூமியில இருக்கிறவன். அதனால அவனுக்கு நார்மலா நம்ம ஆட்கள் சொல்றது போலவேதான். ஆமா, இதுவரைக்கும் அவனுக்கு இயேசு மட்டும்தான் தெய்வம். இப்போ செத்தவன் உயிரோட வந்ததுனால அவன் ஒரு தெய்வம். அடுத்து உயிரோட இருக்கிறவன் 1000 வருஷம் கழிச்சு திருப்பி வந்ததுனால அவன் ஒரு தெய்வம். அதனால இயேசுக்கு ஒரு கோயில், மோசைக்கு ஒரு கோயில், அடுத்து எலியாவுக்கு ஒரு கோயில். லைனா கோயிலை கட்டிடுவோம், அவ்வளவுதான். என்னைக்கு அப்படிதான். அவர் இருக்கிற வரைக்கும் அவரு, புதுசா வந்துச்சுன்னா அவரு, இன்னொன்னு புதுசா வந்துச்சுன்னா அதுவும் அவரு. ஆமா, இங்க மலை மேல வந்தும் சேட்டை. இங்க பேரு வந்து 3 பேருக்கும் ஆளுக்கு ஒரு கோயில கட்டிடலாம். 3 பேரும் ஆளுக்கு ஒரு கோயில கட்டிடலாம். இங்க அடுத்து 5வது வசனம் பார்க்கும் பொழுது அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இதுதான் ஃபைனல் கன்க்ளூஷன். இப்போ 3 பேர் கோயில் கட்டலாம் சொல்லிட்டு பேதுரு பேச ஆரம்பிச்சிச்சு. இப்போ பேதுரு பேசும்போது இயேசு கிறிஸ்து அங்க திருப்பி பேசினாரா? பேசல. அவர் அமைதியா இருக்கார். இங்க பேதுரு பேசுறான், 3 கோயில் கட்டணும் அப்படின்னு பேசுறான். ஆனா இயேசு கிறிஸ்து வாயை திறக்கல, அமைதியா இருக்கிறார். அப்ப பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. சத்தம் மட்டும்தான் வருது. அந்த சத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு என்று அந்த மேகத்திலிருந்து இந்த வசனத்துல என்ன சொல்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நீயா எந்த முடிவும் எடுக்காத, உன்னை யார் அழைத்து கொண்டு வந்தார்களோ அவருக்கு செவி கொடு, அவருக்கு. இந்த 3 பேரையும் கூப்பிட்டது யாரு? யார் கூப்பிட்டாங்க? கூட்டிட்டு போனது யாரு? இயேசு கிறிஸ்து. இப்போ
இயேசு கிறிஸ்துக்கு தெரியாமலேயே அவர்கிட்ட சொல்லாமலேயே இவங்களா ஒரு முடிவு எடுக்கிறாங்க, 3 கோயில் கட்டலாம். எத்தனை கோயில் கட்டலாம்னு? அதனாலதான் பரிசுத்த தேவனுடைய சத்தம் அந்த இடத்துல கேட்டுச்சு. முதல்ல நீ செவி கொடு. யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு செவி கொடு, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடு. நான் அவரில் பிரியமாயிருக்கிறேன், நான் அவரில் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு செவி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையின் சத்தத்திற்கு செவி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும். எந்த மனுஷனுடைய ஆலோசனைகளுக்கும் செவி கொடுக்கக்கூடியவர்களாக காணப்படக்கூடாது. பரிசுத்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். அவருக்கு செவி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். அதுதான் பரிசுத்த வேதம் சொல்கிறது. இவருக்கு செவி கொடுங்கள் என்ற அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆமா, பாருங்க, தேவனுக்கு செவி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக காணப்பட வேண்டுமே தவிர நாம முடிவெடுத்து ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்தால் என்ன நடக்கும்? அடுத்த வசனம் படிங்க. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். இப்போ அது வரைக்கும் அவங்களுக்கு எந்த சத்தமும் கேட்கல. ஆனா வானத்திலிருந்து ஒரு சத்தம் அவர்களுக்கு வந்த போது அவங்க எப்படி விழுந்தாங்க? முகம் குப்புற விழுந்தார்கள். முகம் குப்புற கீழே விழுந்தா என்ன ஆகும்? ஜூலி சிஸ்டர் கரெக்டா சொன்னாங்க, மூஞ்சில அடிபடும். எங்க அடிபடும்? மூஞ்சில தான் அடிபடும், வேற எங்கேயும் அடிபடாது. தேவனுடைய சத்தத்தை கேட்காம நான் 3 பேர் சேர்ந்து நாங்க பேசி முடிவு எடுத்திருக்கிறோம், இதை செய்யலாம் அப்படின்னு நீங்களா நாமளா முடிவு எடுத்தோம் அப்படின்னா மூஞ்சில அடிபடும். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டும். உன்னை கூட்டிட்டு வந்தது அவரு, மலையில கூட்டிட்டு வந்தது அவரு, உன்னை தனியா பிரிச்சு செலக்ட் பண்ணது அவரு, மேல கூட்டிட்டு வந்து பல அதிசயங்களை காண்பிச்சது அவரு. ஆனா அவருக்கே தெரியாம நீயா முடிவு பண்ணி நீயா டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா முகம் குப்புறதா விட. எப்படி விடணும்? அவருக்கு ஒண்ணாவாது, மூஞ்சில தான் அடிபடும். ஆமா, ஏன்னா தேவன் சொல்றாரு, இவர் நேசகுமாரன், இவரில் இவருக்கு செவி கொடுங்க. யாருக்கு செவி கொடுக்கணும்? அவருக்கு தான் செவி கொடுக்கணும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நமக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய ஆலை, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற பாதை, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டு செயல்பட வேண்டுமே தவிர எந்த மனிதனுடைய ஆலோசனைக்கும் கேட்டு சத்தத்தை கேட்டு செயல்படக்கூடாது. ஏனென்றால் தேவன் பிரித்தார். தேவன் பிரித்தது மட்டுமல்ல, உயர்ந்த ஸ்தலத்திற்கு கொண்டு சென்றார். எங்க கொண்டு போனாரு? ஆனா அவர் பிரித்து உயர்த்தின போதோ அவர்கள் சுயமாக செயல்பட ஆரம்பித்தார்கள். என்ன நடந்துச்சு? முகம் குப்புற. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நடந்து வந்த பாதைகள், கடந்து வந்த பாதைகளை ஒருபோதும் மறக்கக்கூடாது. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை தரித்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் மனுஷனுடைய ஆலோசனைக்கு நாம் உடன்படக்கூடாது. அப்படி உடன்பட்டால் நாம் விழுந்து போவோம், நாம் காயப்பட்டவர்களாக மாறி போவோம். அப்படி காயப்பட்டாலும் தூக்கி விடுறதுக்கு யார்தான் வரணும்? அவர்தான் வரணும். படி 7வது வசனம். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதீர்கள் என்றார். இப்ப அவர்கள் எழுப்புறது யாரு? விழுந்து போனால் உன்னை எழுப்புவதற்கு அவர் மட்டும்தான் வருவார், வேற யாரும் வரமாட்டாங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த மலைக்கு மேல எதுக்கு கூட்டிட்டு போனார்னா, இந்த பூமியில இருக்கும்போது அவர் வந்து உயிர்த்தெழுவதை குறிச்சு நிறைய காரியங்களை சொல்லிட்டு இருந்த. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள். நம்முடைய குறியீடு என்ன படிச்சோம்? முதல் வசனம் என்ன படிச்சோம்? முதல் வசனமே மறந்து போச்சு பாருங்க. என்ன படிச்சோம்? 21 படிங்க பாருங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே
அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இதுல நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. இப்போ அற்பமான சரீரம் இந்த 3 பேர், மகிமையான சரீரம் அந்த 3 பேர். அந்த 3 பேருடைய மகிமையான சரீரத்தை இந்த அற்பமான சரீரத்தில் இருக்கக்கூடிய 3 பேருக்கும் காண்பிச்சு கொடுத்தாரா இல்லையா? எப்படி காமிச்சாரு? டேய் மடையா, 1100 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனான் பாரு, அவன் நிக்கிறான் பாரு. இப்போ அவன் நின்னா கூட பரவாயில்ல, என் கூட பேசிட்டு இருக்கிறான் பாரு. உசுரோட ஒருத்த மேல போனான அவன் இருக்கான் பாரு அப்படின்னு காட்டுறாரு. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில பேதர் தான் கேட்ட ஆண்டவர்கிட்ட, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவன் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், எங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், ஐயா என்ன கிடைக்கும்? பிச்சைக்கார போல என்ன கிடைக்கும்னு கேட்டான் பேதுரு. ஆண்டவர் கூட்டு போனார் மலை மேல. அழிவில்லாத வாழ்க்கை கிடைக்கும். உன்னுடைய சரீரம் அற்பமான சரீரம், ஆனா உனக்கு அழிவில்லாத ஒரு சரீரம் இருக்கு. 2 பேர் முன்னாடி நிக்கிறாங்க. ஒருத்தர் செத்து போனவன் 1100 வருஷத்துக்கு முன்னாடி சீனாய் மலையில என்ற பிரமாணத்தை வாங்கினவன், அடக்கம் பண்ணப்பட்டவன். 30 நாள் துக்கம் கொண்டாடினாங்க. 30 நாள் சாப்பாடு, இளவு சாப்பாடு இருந்துச்சு 30 நாள். ஆமா, அவன் வந்து நிக்கிறான் பாரு. அடுத்து ஒருத்தன் உயிரோடவே மேல போனான், அவனும் வந்து நிக்கிறான் பாரு. ஆமா, இதை ஏன் உனக்கு காண்பிச்சேன்? இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில உனக்கு முடிவு இருந்தாலும் உனக்கு ஒரு மறுஜென்மம் இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது, மகிமையான சரீரம் இருக்கிறது, உன்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அழைத்துக் கொண்டு அந்த 3 பேருக்கு மட்டும் காண்பித்தார். அல்லேலூயா. அன்றைக்கு அந்த 3 பேருக்கு காண்பித்த அந்த ரகசியத்தை இன்றைக்கு நமக்கும் காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த தேவன் நம்மை மறுரூபப்படுத்துகிறவர், மறந்துடாதீங்க. அதனால தான் ரோமர் 12:1 சொன்னாரு, உங்கள் மனம் புதிதாக இருந்தாலே மறுரூபமாக. உன் மனசு புதுசாகும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நீ யாரும் தெரியணும். செத்தவங்க எல்லாம் ஒரேடியா செத்துட்டாங்கன்னு நினைக்காத. ஆமா, கிறிஸ்து இயேசுக்குள் மரித்தவர்கள் உயிர் பெறுவார்கள். அங்க ஆண்டவர் ஏற்கனவே காமிச்சிட்டாரு, 2 பேரை காமிச்சிட்டாரு. ஒருத்தன் செத்தவன், உயிரோடு இருந்தவன். கர்த்தருக்கு பிரியமானவர்கள், இன்றைக்கு நாம் அற்பமான சரீரமாக இருந்தாலும் மகிமையின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால நம்முடைய மனசு புதுசாகும் போது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய மகிமையை சுமக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். உயிரோடு இருக்கும் போதே நம்முடைய சரீரம் மகிமையின் சரீரமாக காணப்படும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்றார் இல்லையா, யோவான் 17வது அதிகாரத்துல, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் சொன்னாரா இல்லையா? பாருங்க, அப்படத்தை குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். எடுங்க, யோவான் 17வது அதிகாரம் எத்தனாவது வசனம்? 20 வசனம் படிங்க. நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். மகிமையை கொடுத்தாரா இல்லையா? அப்போ உன்னுடைய சரீரம் மகிமையின் சரீரமா அற்பமான சரீரமா? எப்போ கிறிஸ்துவுக்குள் நீ பிறந்தாயோ உன் சரீரம் மகிமையின் சரீரம். அல்லேலூயா. அதுல உன் மனசு புதுசு. மனசு புதுசு. ஆமா, உன் மனம் புதிதாகிறதுனால நீ மறுரூபமாக. ஆமா, நீ மறுரூபமானவர், நீ புதிய சிருஷ்டி, நீ புதியவர். உன் வாழ்க்கையில, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்த தேவன் இன்றைக்கு இந்த மாலை வேளையில கூட முக்கியமான காரியத்தை உனக்கு சொல்லுகிறார். 1100 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவன் அவருக்கு முன்பாக நிற்கிறார். 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவன் அவருக்கு முன்பாக நிற்கிறார். ஒருவன் மரித்தவன், மற்றொருவன் உயிரோடு இருக்கிறார். தேவன் மரித்தோருக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நியாயாதிபதி. பரிசுத்த தேவன் நமக்கு நியாயம் செய்கிறவர், நம்மை விசாரிக்கிறவர். அது மட்டுமல்ல, நம்மை அவரோடு கூட சேர்த்துக் கொள்கிறவர். இந்த பூமியிலே நம்மை வாழ வைக்கிறவர். அல்லேலூயா. உங்கள் மனம் புதிதாக வேண்டும், நீங்கள் மறுரூபமாக வேண்டும். அதைத்தான் பரிசுத்த தேவன் இந்த வேளையில கூட உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மோசேயோடு பேசின தேவன்
எலியாவோடு பேசின தேவன் உன் தேவன். யாரு? உன் தேவன். இயேசு கிறிஸ்து யார் கூட பேசினாரு? மோசே கூட பேசினார். இயேசு கிறிஸ்து யார் கூட பேசினாரு? எலியா கூட பேசினார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து யார் கூட பேசிட்டு இருக்கிறாரு? உன்னோடு கூட பேசுகிற தேவன். உண்மையா பொய்யா? ஆமா. எப்பேற்பட்ட தேவன் உன் தேவன், எப்பேற்பட்ட மகிமை நிறைந்த தேவன் உன் தேவன். உனக்காக ஜீவனை விட்டவர், உன்னை அவரோடு கூட அழைத்து செல்லக்கூடியவர். உன் இருதயத்தை புதிதாக்கு, உன் மனம் புதிதாகட்டும். நீ மறுரூபப்படு, தேவனுடைய மகிமையை சுமந்தவனாக இந்த பூமியிலே வாழ. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.